Hey guys, I'm Nivita. இந்த வீடியோவில் ஜோர்டான் கேனோனிக்கல் ஃபார்ம்னா என்ன அப்படின்றத விட ஃபன்னியாக பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ பேசிக்காக வந்துட்டு ஜோர்டான் கேனோனிக்கல் ஃபார்ம்னா என்ன அப்படின்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணது வந்துட்டு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ட்ராக் பண்ணுறேன். இது வந்துட்டு நீங்கள் ஃபன்னியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே மறக்காது, ஓகேவா. ஸோ இதை பார்த்துட்டு அதை பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஜோர்டான் கேனோனிக்கல் ஃபார்ம் வந்துட்டு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, ஓகேவா. இது வந்து பேசிக்காக மேட்ரிக்ஸ் தேரியில் வரக்கூடிய ஒரு விஷயம் தான் மேட்ரிக்ஸ். இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, ஆர்கெஸ்ட்ரா லாட் ஆஃப் மியூசிஷியன்ஸ் பிளேயிங் வேரியஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணி ப்ளே பண்ணுறாங்க. அப்போ ஒரே மாதிரி கேட்குது, ஒரு சிம்ஃபோனியாக கேட்குது, ஓகேவா. ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்ஸ், மேட்ரிக்ஸில் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும்ல, அந்த எலமெண்ட்ஸும் ஒவ்வொரு மியூசிஷியன்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு காம்ப்ளெக்ஸான சிம்ஃபோனியை வந்து மேக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இதெல்லாம் கண்டக்ட் பண்ணுவார்ல, அவருக்கு வந்துட்டு ஒரு கனவு இருக்குது, ஓகேவா. என்ன கனவு அப்படின்னா, இந்த சிம்ஃபோனியை எப்படியாவது சிம்ப்ளிஃபை பண்ணணும், அதோட கோர் ஸ்ட்ரக்சர் எப்படியாவது புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான். பேசிக்காக இந்த இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதை இன்னும் சிம்ப்ளிஃபை பண்ணணும். இதுக்காக இதே மாதிரி ஒரு வேல்யூவில் கொண்ட ஒரு மேட்ரிக்ஸை கொண்டுட்டு வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இப்போ ஆர்கெஸ்ட்ரா ப்ளே பண்ணுறாங்களே, அதில் 2 டைப் இருக்குது. ஒன்று ஹார்மோனிஸு, இன்னொன்று ட்ரான்சிஷன்ஸ். ஹார்மோனிஸ்னால் ஐகன் வேல்யூஸ், ட்ரான்சிஷன்னா ஐகன் வெக்டார். ஸோ ஹார்மோனிஸ்லேருந்து தான் ட்ரான்சிஷன் வரும். ஸோ அதனால் வந்துட்டு அந்த மாதிரி ஐகன் வேல்யூஸ்லேருந்து ஐகன் வெக்டர்ஸ் வருது. ஸோ இதெல்லாமே ரொம்ப மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஸோ அப்போ அவர் என்ன ட்ரிக் யூஸ் பண்ணி இதெல்லாமே சிம்ப்ளிஃபை பண்ணுறாரு அப்படின்றது தான் ஜோர்டான் கேனோனிக்கல் ஃபார்ம். ஃபஸ்ட்டு வந்து சோலோவாக பாடுவாங்க இல்லையா, சோலோவாக ரொம்ப அழகாக பாடுவாங்கல்ல, அவங்க தான் வந்துட்டு ஐகன் வேல்யூஸ் அப்படிங்கிறவங்க. அவங்க தான் அந்த மியூசிக்குக்கே ஒரு பிரின்சிபல் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். அவங்க தான் மெயின் தீம், ஓகேவா. சரி, ஃபஸ்ட்டு சோலோயிஸ்ட்டை எடுத்துக்கிறாரு. நெக்ஸ்ட் பிரேக்கிங் டவுன் த சிம்ஃபோனி, டீகம்போசிங் த மேட்ரிக்ஸ். இப்போ சிம்ஃபோனி வந்துட்டு பிரிக்க போகிறாரு, பிரேக் பண்ண போகிறாரு. ஸோ அதாவது இந்த மேட்ரிக்ஸை நம்ம பிரேக் பண்ண போகிறோம், ஓகேவா. என்னென்னா ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், சிமிலர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ஒரே இதில் வைக்கிறாங்க. அது ஜோர்டான் பிளாக்குன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு பிளாக்லேயும் ஒரு சோலோயிஸ்ட் இருக்காங்க. ஒரு சிலவங்க கிட்டார் வாசிப்பாங்கள்ல, சாங்லலாம் ஒரு பிளாக்கில் போடுறாங்க. ஒரு சிலவங்க வந்துட்டு பியானோ வாசிப்பாங்க. ஒரு சிலவங்க இந்த ஃப்ளூட் வாசிப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பிளாக்கில் போட்டு ஒவ்வொரு பிளாக்லேயும் ஒரு சோலோயிஸ்ட்டையும் போடுறாங்க, ஓகேவா. வித் இட்ஸ் அக்கம்பெனிங் மியூசிஷியன் ஐகன் வெக்டர் டு என்ஹான்ஸ் சோலோயிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, ஓகேவா. சோலோயிஸ்ட் அப்படின்றது ஐகன் வேல்யூஸ், அவங்கள சுற்றி இருக்கிற அக்கம்பெனிங் மியூசிஷியன்ஸ் வந்து ஐகன் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறது, ஓகேவா. இப்போ ஜோர்டான் கேனோனிக்கல் ஃபார்ம் அப்படின்னா என்னென்னா, சிம்ப்ளிஃபைடு மியூசிக் ஸ்கோர் அப்படிங்கிறது தான். இப்போ வந்துட்டு ஐகன் வேல்யூஸ், ஐகன் வெக்டர்ஸை செப்பரேட் பண்ண போகிறோம். இப்போ ஐகன் வேல்யூஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா λ1, λ2 அப் டு λn வரும். இப்போ ஜோர்டான் கேனோனிக்கல் ஃபார்மோட பேசிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு இந்த டயக்னல் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ டயக்னலாக வர எல்லா இடத்துலையும் இந்த ஐகன் வேல்யூஸ் வந்திருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒவ்வொரு இதுக்கு மேலேயும் வந்து இப்போ இங்கே இருக்கும் கரெக்டாக 0 0 λ0 அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இந்த ஐகன் வேல்யூஸ்க்கு மேலே, ஐகன் வேல்யூஸ்க்கு மேலே, ஐகன் வேல்யூஸ்க்கு மேலே உங்களுக்கு என்ன இருக்கும், 1 1 அப்படின்ற மாதிரி மெஷர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எவ்வளோ கொச்சன்னு இருக்குது, அதை வந்து சிம்ப்ளிஃபை ஆக்கிறதா வந்துட்டு ஜோர்டான் கேனோனிக்கல் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறது. இட்ஸ் லைக் கண்டக்டர் ரீஅரேஞ்சிங் த ஆர்கெஸ்ட்ரா டு ஃபியூச்சர் த மெயின் தீம் ஐகன் வேல்யூ வித் தேர் சப்போர்ட்டிங் ஜோர்டான் பிளாக், ஓகேவா. எப்படின்னா ஒரு ஐகன் வேல்யூ, அதை சுற்றி ஐகன் வெக்டார், அந்த மாதிரி கொண்டு வருது, ஓகே. ஸோ இப்போ ஜோர்டான் கேனோனிக்கல் ஃபார்மோட எக்ஸாம்பிள் நீங்கள் எப்போவுமே எப்படி எழுதணும்னா, இதில் வந்துட்டு நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் வந்து 2, ஓகேவா. இதில் பாருங்கள் உங்களுக்கு ஐகன் வேல்யூஸ் இது எல்லாமே. ஸோ இது ஒரு பிளாக்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இதுக்கு மேலே 1, இதுக்கு மேலே 1 அப்படி வரும். 2 பிளாக் இருக்குது. இதில் பார்த்திங்கனாலும் 2 பிளாக் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே 1, இதுக்கு மேலே 1 அப்படின்றது வரும். மற்ற எல்லா இடத்துலையும் 0 தான் வரும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இட்ஸ் லைக் 4 பிளாக்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே 1 இருக்குது, அது மாதிரி இதுக்கு மேலே 1 இருக்குது. இது தனியாக இருக்கனால எதுவுமே வராது, இதுவும் தனியாக இருக்கனால எதுவுமே வராது. ஸோ 4 ஜோர்டான் பிளாக்ஸ் அப்படின்றது இருக்குது, ஓகேங்களா. ஸோ பேசிக்காக என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு காம்ப்ளெக்ஸான மேட்ரிக்ஸ் வந்து ஒரு சிம்ப்ளிஃபைடாக ஜோர்டான் கேனோனிக்கல் ஃபார்மில் எழுதுறது தான், ஓகேவா. இது ரெண்டுத்தோட டிட்டர்மினெண்ட்லாம் சேமாக தான் இருக்கும். ஸோ கடைசியாக வந்துட்டு அந்த கண்டக்டர் வந்து அந்த மியூசிக்கை கண்டக்ட் பண்ணுறவர் வந்து வெற்றி காண்றாரா இல்லையா அப்படின்றதான் ஜோர்டான் கேனோனிக்கல் ஃபார்ம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், புரிஞ்சுதா அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். அண்ட் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.